தான் காணொலி மூலம் வந்து திறந்து வைக்கிறாங்க. திறந்து வச்சு நிஜமாலுமே அப்படி ஒரு கட்டடம் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அதாவது ஆளே இல்லாத டீ கடையில் டீ ஆத்தின கதையை அங்கே எந்த ஒரு இடமே இல்லை, சும்மா ஒரு ஃப்ரண்ட் பேஜில் அதாவது சும்மா ஒரு ரெண்டு சோகத்தில் பெயிண்ட் அடித்து வச்சுட்டு அதை காட்டி காணொலி மூலம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அங்கே அந்த பகுதியை சேர்ந்த இன்னொரு மாற்றுத்திறனாளி சகோதரர், அங்கே ஒரு சங்கத்தினுடைய தலைவர், ஒரு 2-3 நாட்களாக அந்த இடத்த வந்து தேடுறாங்க. ஏன் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அமைப்பு வந்து ஒரு கட்டிடம் வந்துருச்சு அரசு சார்பில், நம்மளுடைய குறைகளை வந்து நாம் அங்கே வந்து முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. போய் பார்த்தா அப்படி ஒரு கட்டடம் அங்கே இல்லவே இல்லை. அப்புறம் தேடி 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 பத்திரிகைகள் வந்த அந்த பில்டிங்கோட ஃபோட்டோ, டிவியில் வந்து அந்த பில்டிங் ஃபோட்டோ அதெல்லாம் வச்சு தேடும்போது சின்னதாக ஒரு 2 பில்டிங், அதாவது 2னா ஒரு சின்னது இந்த மாதிரி கடைகள் மாதிரி ஒரு சின்ன 2 ரூம், அது கூட ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸில் இருக்குது. ரெட் கலரில் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. பக்கத்தில் ஜல்லி, மண், கம்பி, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. வேலை நடைபெறவில்லை. 2வது அது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒதுக்கப்பட்ட இடமும் இல்லை. ஆனால் வேலை, அதாவது கட்டாத கட்டிடத்திற்கு 14 கோடி ரூபாய் செலவு கணக்கு. இதை எங்க போய் அடிச்சுக்கிறது சொல்லுங்க? அதாவது அரசு பேருந்துகள், அதாவது 463 உயிர்கள் வந்து அரசு பேருந்துகள் மூலம் போயிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1444 விபத்து, 463 பேர் பலி. இன்னைக்கு நம்ம பார்த்திருப்போம் பேருந்துகள் எல்லாம் வந்து எப்படி போயிட்டு இருக்குது, எந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். மகளிருக்கு இலவசம் அப்படின்னு பேருந்து விட்டாங்க. எந்த வண்டியாச்சும் ஒழுங்கா நேரத்துக்கு வருதா? அந்த பஸ்ல ஏறிட்டா பொம்பளைங்க ஓசியில் ஏறுறாங்க அப்படின்ட்டு ஓசி பஸ்ன்னு வேற பேரு. நாங்கள் வந்து அந்த டிக்கெட் எடுக்க மாட்டோம்னு சொன்னோமா, காசு கொடுக்க மாட்டோம்னு சொன்னோமா? எதுக்காக அந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் எங்களுக்கு? உங்ககிட்ட நாங்கள் வந்து இலவச பேருந்து நாங்கள் கேட்கவே இல்லை. நீங்கள் இலவசம் 5 ரூபாய்க்கு செஞ்சுக்கிட்டு 50,000 ரூபாய் எங்ககிட்ட கொள்ளையடிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய திட்டம். கடந்த 10 ஆண்டுகளாக நீங்கள் வந்து எந்த பதவியிலும் இல்லை, உங்களுடைய திமுக ஆட்சியில் இல்லாதனால 10 ஆண்டுகளாக நீங்கள் வறுமையின் பிடியில், எப்படி ஊழல் வறுமையின் பிடியில் இருந்தீங்க, வந்து இந்த 4.5 ஆண்டுகளில் முழுமையாக அதை வந்து சரி பண்ணிட்டீங்க. ஊழல் இல்லாத இடமே இல்லை. எக்ஸாம்பிள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னுடைய சொந்த பகுதி தக்கலை அருகே ஒரு பேருந்து நிலையம். எனக்கு தெரிஞ்ச அந்த பேருந்து நிலையம் 4-5 முறைகள் இந்த திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் இடிச்சு சரி பண்ணுவாங்க. இப்போ 2 நாட்களுக்கு முன்னே ஸ்டாலின் அவங்க வந்து அங்கே சில நலத்திட்டங்கள் தொடங்கி வைக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வேலைகள் நடைபெறாத, வேலைகள் முழுமையடையாத ஒரு பேருந்து நிலையம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வாகனங்களும் அங்கே உள்ள நிற்குது. அதாவது ட்ரில்லிங் இது பண்ணுறது, அப்புறம் ஜல்லி கொட்டுறதுக்கு எல்லா வண்டியும் உள்ள நிற்குது. எந்த வேலையும் நடக்கலை. இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த பேருந்து நிலையம் திறப்பு விழா முன்னாடி ஒரு ஆர்ச்சி போட்டுட்டு துணி வச்சு கட்டி 2 வாழை மரம் கட்டி ஓபன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான்